ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்ஷீட், ஒரு பில்லோ கவர் எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரியோட பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீடு இருக்குது, இந்த ட்ரைனிங் எடுத்தால் என் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு கலர் பெட்ஷீட்டையும் ஒரு கலர் பில்லோ கவரையும் எப்படி அயன் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் யூஸ் பண்ணுறது ஸ்டீம் அயனிங் தான். அதனால் இந்த பெட்ஷீட்டையும் பில்லோ கவரையும் எப்படி ஸ்டீம் அயன் பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே மித்த எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லையோ சார்கோல் அயன் பாக்ஸ்லையோ இந்த பெட்ஷீட் அயன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பெட்ஷீட்டவே ஸ்பாயில் பண்ணிவிடும். அதனால தான் ஸ்டீம் அயனிங்கில் பண்ணுவாங்க. நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் நம்ம வச்சு இந்த பெட்ஷீட்டையும் பில்லோ கவர் அயன் பண்ண போகிறோம். வாங்க இதை பார்த்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பெட்ஷீட்டை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக ஃபோல்டு பண்ணிடணும். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே ரெட்டையாக மடித்து தான் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மடித்ததுக்கப்புறம் டேபிளில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், சுருக்கமே இல்லாமல். இப்போ அயனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்கள் எப்படி அயன் பண்ணுறாங்க. இது ஸ்டீம் அயனாக இருக்கிறதுனால ரெட்டையாக மடித்து அயன் பண்ணலாம். ரெட்டையாக மடித்து அயன் பண்ணாலும் உள்ளே நீட்டாக ப்ரெஸ்ஸிங் ஆகிடும். எல்லா பக்கமுமே மடித்த எல்லா பக்கமுமே நீட்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணிடணும். நீட்டாக எல்லா பக்கமுமே ஈவனாக அயன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் மடிச்சுட்டு ஒரு அயனிங் ஃபுல்லாக பண்ணிட்டா எல்லா பக்கமுமே ஈவன் அயன் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஃபோல்ட் மட்டும் பண்ணிட வேண்டியது தான். இப்போ டெலிவரி ஃபோல்டிங்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கம் அயன் பண்ணதுனால. இப்படித்தான் ஒரு பெட்ஷீட்டை ப்ராப்பராக அயன் பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக அயன் ஆகி நீங்கள் பெட்டில் விரிக்கும் போது ப்ராப்பராக இருக்கும். டெலிவரி ஃபோல்டிங் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க ஒரு பெட்ஷீட்டை எப்படி நீட்டாக அயன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பில்லோ கவர் எப்படி அயன் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே போல் தான் பில்லோ கவரை பெட்டில் நீட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடணும். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அயன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சைடு நைட்டில் நீட்டாக அயன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி பக்கமும் நீட்டாக அயன் பண்ணிடணும். அப்புறம் ரெண்டாக மடித்து ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணால் போதும். இப்படித்தான் ஒரு பில்லோ கவரை நீட்டாக அயன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாண்ட்ரி சம்மந்தப்பட்டமான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.